வணக்கம் சார். தெற்கு வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கதா இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமா தமிழகத்துல வருகின்ற 18 முதல் 29ஆம் தேதி வரை ஓரிரு மாவட்டங்கள்ல மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சார், கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா? எந்தெந்த மாவட்டங்கள்ல இருக்கும்? என்ன மாதிரியா இருக்கும் சார் இது? அதாவது இந்திய பெருங்கடலினுடைய கிழக்கு பகுதி மற்றும் தெற்கு வங்கக்கடல் இந்த பகுதியில், அதாவது இலங்கைக்கு அப்படியே தெற்கு பகுதியாக ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவி வருகிறது. அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக 18ஆம் தேதி மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையை நோக்கிதான் அது நகர்ந்து வரும். இதன் காரணமாக 20, 21, 22 அந்த 3 தேதிகளிலே தமிழகத்திலே பரவலாக அங்கங்கே மிதமான மழையும் ஒரு சில இடங்களிலே கனமழையும் காணப்படும். அந்த 20, 21 தேதிகளில் பாத்தீங்கன்னா அந்த தென் மாவட்டங்கள்ல நல்ல மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை இந்த பகுதிகளிலே நல்ல மழை இருக்கும். 21ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களிலே மயிலாடுதுறை துவங்கி மயிலாடுதுறைக்கு கீழாக மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் தென் மாவட்டங்களிலே ஆங்காங்கே பரவலாக மிதமான மழையும் சற்று கனமழையும் ஒரு சில இடங்களில் இருக்கும். இது பரவலாக பெரிய கனமழை இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களிலே கனமழையும் காணப்படும். இந்த சிஸ்டம் இது இல்லாம 21, 22ஆம் தேதிகளிலே இந்த வங்கக்கடலினுடைய மத்திய வங்கக்கடல் பகுதிகளிலே இந்த சிஸ்டம் நிலவுகிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அந்த பகுதியிலே நிலவுகிறது. அதனால தமிழகத்திலே அந்த சென்னை முதல் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களிலே வானம் மேகமூட்டமாக காணப்படும். ஆங்காங்கே லேசான தூறல், வட மாவட்டங்களிலே லேசான தூறலும் லேசான மழையும் காணப்படும். இது இந்த 22ஆம் தேதி 23ஆம் தேதிக்கு பிறகு திரும்பவும் பனிமூட்டமும் இப்படிப்பட்ட வானிலையும் நிலவ துவங்கும். இதான் தற்போதைய நிலைமரம். ஓகே சார். இப்போ இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு பிப்ரவரி மாதத்துல இத்தகைய தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறதா சொல்றாங்க. இது என்னவா இருக்கு சார்? 24 ஆண்டுகளுக்கு பிறகு பிப்ரவரியில இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்கலாம்? அதாவது அந்த மேற்கு வெஸ்டர்ன் அலைவு அப்படின்னு சொல்லுவாங்க, எம்ஜேஓ என்று சொல்லக்கூடிய அந்த அலைவு தற்போது அதிகமாக காணப்படுகிறது. அந்த காற்றினுடைய அலைவு தென்பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றினுடைய அலைவு, கிழக்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றினுடைய அலைவு அதிகமாக இருக்குது. அது இந்த ஆண்டு அதிகமாக காணப்படுகிறது. இதனாலதான் இது அன்யூஷுவலாக பிப்ரவரி மாசம் பொதுவாக நமக்கு நல்ல ஒரு இதமான வானிலை நிலவும். நீ சொல்ற அந்த 2000 அந்த ஆண்டிலே மார்ச் மாதத்திலே ஒரு நல்ல கனமழை பெய்தது. இது அந்த எம்ஜேஓ என்று சொல்லப்படக்கூடிய அந்த அலைவினுடைய காரணமாகத்தான் இந்த தாக்கம் என்று இந்த மாதத்திலே அது நிலவுகிறது. ஓகே சார். ஓகே, இப்போ சென்னை பொறுத்த மட்டும் இது எப்படி இருக்கும் சார்? சென்னையில கனமழை இருக்காது. கனமழையும் மிதமான மழை இருக்காது. மேகமூட்டமாக காணப்படும். ஆங்காங்கே லேசான மழை இருக்கும். கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு கிளைமேட் இருக்கும். நல்ல வானம் மேகமூட்டமாக காணப்படும். இந்த வெயில் சற்று குறைந்து ஒரு நல்ல ஒரு இதமான சூழ்நிலை இருக்கும். ஆனா கனமழைக்கான வாய்ப்பு தமிழகத்தில் எங்குமே இருக்க வாய்ப்பில்லை. ஒரு சில இடங்களிலே சில பேச்சஸ், அந்த ஒரு சில இடங்களிலே மட்டும் ஆங்காங்கே கனமழை காணப்படும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.